கருப்பன் பேசுறேன் என் மக்கா. ஒரு ஆத்மா உன்னையும் உன் வீட்டை சுற்றியும் சுத்திக்கிட்டே இருக்கு. எதனால உன் வீட்டுல உன்ன சுத்தி இருக்குன்னு தெரியுமா மக்கா? நான் சொல்லுறேன், நீ கேளு மக்கா. மரணம் என்பது மண்ணில் வாழும் உயிருக்குதான் மக்கா. மனதில் வாழும் நினைவுக்கு இல்லை மக்கா. இத நீ புரிஞ்சுக்க மக்கா. உன்னால காற்றை பார்க்க முடியாது, ஆனால் இது காற்று என்று உனக்கு தெரியும், இல்லையா? வாசனையை பார்க்க முடியுமா? ஆனால் அதுவும் வாசனை திரவியம் என்று நீ உறுதியாக நம்புற. ஆன்மா இருக்கிறது என்பதை இப்படித்தான் நீ புரிஞ்சுகணும். நீ வாசனை திரவியத்தை அதன் நறுமணத்தால் அடையாளம் காண்பது போல, ஆன்மாவின் பேரின்பத்திலிருந்து நீ ஆன்மாவை அடையாளம் காண முடியும். பின்னர் நீ இந்த உலகத்தை அப்படியே பார்க்க முடியும். ஆன்மா என்பது நீ பார்க்கக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் உடலை வெட்டும்போது அது வெளியேறவில்லையா? ஒருவர் இறந்தால் யார் வெளியேறுவது? ஆத்மா வெளியேறுகிறது. இறந்தவர்களின் ஆன்மா உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்களா? எப்படி தெரிந்து கொள்வது? நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த வகையில் இறந்த முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் 5 அறிகுறிகள். இறந்த உன் தந்தை அதிருப்தியில் உள்ளார் என்பதற்கான அறிகுறிகள். வீட்டில் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்படும். அதாவது உங்கள் வீட்டில் எதுக்கெடுத்தாலும் சண்டை, சச்சரவுகள், பிரிவினைகள் அதிகமாக இருந்தால், வீட்டாருக்குள் தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்பட்டால் அது பித்ரு தோஷத்தின் அறிகுறியாகும். நம் மனதிற்கு பிடித்தவர்களின் மரணம் என்பது நம்மை நிலைகுலைய வைக்கும் ஒன்றாகும். பிடித்தவர்களின் பிரிவு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத கடினமான துயரமாகும். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, அவர்களது உடல் மட்டுமே நம்மை பிரிந்திருக்கிறதே தவிர அவர்களின் ஆன்மா அல்ல. அவர்கள் திரும்பி வருவதற்கு எது வேண்டுமென்றாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் திரும்பி வருவதை நீங்கள் உணர கட்டாயம் முயற்சிக்க வேண்டும். ஆன்மாக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள பல வழிகள் உள்ளது. ஆனால் அவை உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் சில அறிகுறிகளை உங்களுக்கு உணர்த்துவார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவில் இறந்தவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள செய்யும் செயல்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் மக்கா. ஆன்மாக்கள் தாங்கள் விரும்புவர்களுக்கு தங்களின் இருப்பை உணர்த்த பல வழிகளில் முயற்சி செய்வார்கள். அதில் ஒன்றுதான் அவர்களின் வாசனை. ஆன்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஊடகம் வாசனை ஆகும். அது அவர்களின் உடல் வாசனையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் உபயோகிக்கும் வாசனை திரவியங்களின் வாசனையாக இருக்கலாம், அல்லது அவர்களின் இருப்பை நீங்கள் எளிதில் உணர உதவும் வாசனையாக இருக்கலாம். இறந்தவர்களைப் பற்றி கனவு காண்பது சாதாரணமான ஒன்றுதான். ஆனால் உங்களுக்கு பிடித்தவர்களே கனவில் வந்தால் அவர்கள் உங்களுக்கு அருகில்தான் எங்கோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது போன்ற கனவுகள் உண்மை போலவே தோன்றும். அவர்கள் உங்கள் கனவில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். ஏனெனில் அது அவர்கள் உங்களுக்கு கூற வரும் செய்தியாக இருக்கலாம். சில சமயம் உங்களுக்கு பிடித்து சிறிய பொருட்கள் காணாமல் போகலாம். இதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உனக்கு பிடித்த ஆன்மாக்கள் உன்னிடம் ஏதாவது சொல்ல முயற்சிப்பதன் அடையாளமாக கூட இது இருக்கலாம். இது மரண உலகில் இருந்து உனக்கு அனுப்பும் செய்தியாக இருக்க வாய்ப்புள்ளது. பிடித்தவர்களின் மரணத்தில் இருந்து வெளியே வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அவர்களைப் பற்றியே சிந்தனையே உனக்கு இருந்தால் யாருடனாவது இதைப் பற்றி ஆலோசனை செய் மக்கா. அவர்களைப் பற்றிய வித்தியாசமான எண்ணங்கள் உங்களுக்கு வந்தால் அவர்கள் உன்னிடம் கூற வருவது என்னவென்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து பார் மக்கா. ஆன்மாக்கள் உணர்த்தும் முக்கியமான அறிகுறியாக இசை உள்ளது. நீ இருவரும் என்ன உறவை பகிர்ந்து கொண்டீர்களோ அதனை உணர்த்தும் பாடலை அடிக்கடி கேட்க நேர்ந்தால் அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம்.
பக்கத்தில் யாரும் இல்லாத போது யாரோ தொடுவது போன்ற உணர்வு வருவது சாதாரணமானதாக இருக்கலாம். ஆனால் ஆன்மாக்கள் உங்களை தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் ஒரு வலிமையான அறிகுறி இதுவாகும். இது தொடுவது போலவோ அல்லது நெற்றியில் முத்தமிடுவது போன்ற உணர்வாகவோ இருக்கலாம். நமது கண்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் மிருகங்களின் கண்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் இருந்தால் அவைகளின் நடவடிக்கைகளை நன்கு கவனியுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களின் ஆன்மா உங்கள் வீட்டில் இருந்தால் அவை வித்தியாசமாக நடந்து கொள்ளும். உன்னை விட்டு சென்ற ஆத்மா இந்த கருப்பன் இருக்கும் வரை எதுவும் செய்யாது. நீ தைரியமாக இரு மக்கா.